தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வாரண்ட்ஸ் இன் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ். பொதுவாக இந்த டிவி வழக்குன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ டிவி கேசஸ், டொமஸ்டிக் வயலேஷன் கேஸ். இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது வந்து கேன்சல் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வழக்கில் வந்து என்ன நடந்திருக்கு, இதோட பேக்ரவுண்ட் என்ன, ஸோ வாரண்ட்டை வந்து கேன்சல் பண்ண முடியுமா, அண்ட் தென் ஒரு வழக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால் நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணுறாங்களா? ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னன்றதை கீ ஹைலைட்ஸை மட்டும் ஷார்ட்டாக பார்க்கலாம். அண்ட் தென் வீடியோட எண்டில் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதனால் வந்து என்ன வந்து பர்டிகுலர் கேசஸில் உங்களுக்கு ரெமிடிஸ் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் கேஸ் டீட்டெயில் அலிஷா பெரி வெஸ் நீலம் பெரி. ஸோ இந்த அலிஷா பெரின்றவங்க தான் பிட்டிஷனர். ஸோ இவங்க வந்து டாட்டர் இன் லா ஆஃப் நீலம். பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் அலிஷா வந்து டிரான்ஸ்ஃபர் பிட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த நீலம் தான் அந்த வழக்கை வந்து டிவி வழக்கை வந்து தொடர்றாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பிட்டிஷன் பிகாஸ் வந்து அவங்களுடைய ஜூரிடிக்ஷனில் வேணுன்றதுக்காக. ஸோ சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக கொடுத்த இந்த கைட்லைன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் நம்மளுடைய சொன்ன மாதிரி, ஸோ பிட்டிஷனர் அலிஷா பெரி, டாட்டர் இன் லா, ரெஸ்பாண்டன்ட் நீலம் பெரி, மதர் இன் லா. ஸோ இந்த பிட்டிஷனர் வந்து என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபர் வந்து கேட்குறாங்க. டொமஸ்டிக் வயலேஷன் கேஸ் ஃப்ரம் டெல்லி டு லௌதன்யா. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் இவங்க இருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மைனர் சைல்டு இருக்கிறதுனால அந்த ரீசனுக்காக இவங்க டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களால வந்து கோர்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியல. பிகாஸ் வந்து இந்த சைல்டு வந்து இருக்கிறதுனால. ஸோ ரெகுலராக கோர்ட் அவங்களால வர முடியாதனால வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க நீதிமன்றத்தில். ஸோ அந்த வாரண்ட்டை எதிர்த்து தான் கேன்சல் பண்ண சொல்லி இவங்க வந்து இந்த வழக்கை வந்து தொடர்றாங்க. ஸோ ரீசன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேரிங் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக்கலி அபில்ட் மைனர் சன். ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. ஸோ inability to attend the court proceeding in Delhi. ஸோ key issue, trial court in Delhi issued bailable warrants against அலிஷா பெரி. ஸோ டெல்லி கோர்ட் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆஜராகலைன்னு சொல்லி பேலபிள் வாரண்ட் வந்து அகெயின்ஸ்ட் இந்த அலிஷாக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. பட் அதை எதிர்த்து தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் எக்ஸப்ஷன் கேட்குறாங்க. ஸோ அதற்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் டிவி ஆக்ட் ப்ரொசீடிங்ஸ். ஒரு இந்த ஃபேமிலி கேஸ் அந்த இந்த டிவி கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாஷி கிரிமினல் அண்ட் பிரைமரிலி ரெமீடியல். இந்த குவாஷி கிரிமினல்னா ஆக்சுவல் கிரிமினல் ஒரு தண்டனைக்கு உட்பட்ட ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அது கிரிமினல் கோர்ட்டில் கிரிமினல் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணும். இந்த குவாஷி கிரிமினல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி அவங்க செய்த தப்பு ஒரு பெனால்ட்டியாக இருக்கலாம், ஒரு ஃபைன் பே பண்ணுறாமல் இருக்கலாம், இல்லை லெஸ் தென் 6 மந்த்க்குள்ளே பனிஷ்மெண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வழக்குக்கு ஹார்ஷான பிஹேவியர் வந்து தேவையில்லை. இந்த மாதிரி வாரண்ட் இஷ்யூ பண்ணதை வந்து நீதிமன்றம் நினைத்தால் கேன்சல் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பவர் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ ஃபேமிலி ஓரியன்ட் கேஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த குவாஷி கிரிமினல் அண்ட் பிரைமரி ரெமீடியல்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எய்ம்ட் அட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிலீஃப் ஃபார் விக்டிம்ஸ், நாட் பனிட்டிவ் ஆக்ஷன். ஒரு விக்டிம் வந்து இதில் பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்க வேண்டியமே தவிர ஒரு பனிட்டிவ் ஆக்ஷனாக ஒரு வாரண்ட்டை இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது வந்து தேவையில்லை. ஸோ இஷ்யூவன்ஸ் ஆஃப் பெயிலபிள் வாரண்ட். ஸோ டெல்லி ஹைகோர்ட் இந்த பெண்மணிக்கு வந்து பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ நாட் ஜஸ்டிஃபை அன்லஸ் தேர் இஸ் அ வயலேஷன் ஆஃப் எ ப்ரொடெக்ஷன் ஆர்டர். ஏதேனும் வயலேஷன் இருக்குதுன்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தால் தவிர
அது அவங்களுக்கு வந்து பெயிலபிள் வாரண்ட் கொடுக்கலாம். பட் நார்மலாக இந்த குவாஷி கிரிமினல் ப்ரொசீடிங்க்கு இந்த வாரண்ட் வந்து தேவையில்லை அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. அண்ட் தென் ரிமார்க்ஸ் பை ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தா அவர்கள், the proceedings under the DV Act are quasi criminal and do not have penal consequence except for protection order violation. ஸோ ஜென்ரலாகவே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குவாஷி கிரிமினல் ப்ரொசீடிங் வந்து இது வந்து ஃபேமிலி கோர்ட்டில் குவாஷி கிரிமினலாக தான் பார்க்கணுமே தவிர ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்காக பார்க்க வேண்டாம். அப்போது அதுக்கு வந்து இன் ரெஸ்பெக்ட் டு ப்ரொடெக்ஷன் இந்த வாரண்ட்டை வந்து ரீகால் பண்ணலாம் ஆர் கேன்சல் பண்ணலாம்ன்றதும் குறிப்பிடுறாங்க. அட்லாஸ்ட் த சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்கம் ஆஃப் த கேஸ் பிட்டிஷன் அலவுட் கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு லொதீனா, அடிஷ்னல் டைரக்ஷன் utilized video conference facilities to reduce petitioner burden, justification issuance of bailable warrants was unwarranted in the given circumstance. ஸோ ஒரு கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்காக இந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணாங்க, அது வந்து அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பெட்டிஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு வந்து பேர்டன் இருக்குது, சைல்டு இருக்குது, நேரில் வர முடியலன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மூலியமாக அவங்க வந்து அந்த கேஸை வந்து அட்டன் பண்ணுறதுக்கும் இதில் பெர்மிஷன் தராங்க. அண்ட் தென் வந்து பெயிலபிள் வாரண்ட் வாஸ் அன்வாரண்டட் இன் த கிவன் சர்க்கம்ஸ்டன்ஸ், அது வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து சின்ஸ் இட்ஸ் அன் குவாஷி கிரிமினல் ப்ரொசீடிங். ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கோட கீ டேக்அவேஸ். ஸோ ரெமீடியல் நேச்சர் ஆஃப் டிவி ஆக்ட், த ஃபோக்கஸ் ஆன் ப்ரொவைடிங் ரிலீஃப் டு விக்டிம், கரெக்டிவ் மெஷர்ஸ் லைக் பெயிலபிள் வாரண்ட்ஸ் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வயலேஷன். ஒரு விக்டீமுக்கோட பாதிப்பை ரிலீஃப் பண்ணுற விதமாகவும் ஃபேமிலி கேஸுன்றதுனால இது இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பெயிலபிள் வாரண்ட் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆர்டர், மேபி ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும், அதனால் அது மட்டுமே நோக்கமாக இருக்குது, மற்றபடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நார்மலாக பெயிலபிள் வாரண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீதிமன்றம் அவங்களுக்கு வந்தாலே பெயில் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபேமிலி கேஸில் இவங்க வந்து அதை ரீகால் கேன்சல் பண்ண சொல்கிறாங்க, ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. அதை அலோவ் பண்ணது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேக்அவே இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில். ஸோ ஜுடிஷியல் காஷன், exercise care in issuing warrant in DV cases of ensure fairness, use of technology, video conferencing can easy procedural hardship for litigation. ஒரு டிவி வழக்கில் வாரண்ட்டை கேன்சல் பண்ணுறதும் அண்ட் தென் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கான ஃபெசிலிட்டி, வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி மேபி அவங்க டில் த ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஈவன் தோ ட்ரான்ஸ்ஃபர்ட் அவங்களால வர முடியலன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு தேவை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அந்த ஹியரிங்கில் ஆஜராகணும். ஸோ கோர்ட் அப்ரூவலோட வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கூட அவங்க ஆஜராகலாம். ஸோ இதை தான் வந்து இந்த கீ பாயிண்டில் வந்து தெரிவிக்கிறாங்க. So the conclusion, the understanding remedial intent of DV Act, exercise judicial discretionary over undue hardship of parties involved, leveraging technology to facilitate judicial delivery in sensitive cases. ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ், சென்சிட்டிவ் கேஸாக இருக்குது, இது வந்து ஒரு ஃபேமிலி கேஸாக இருக்குது, ஒரு சைல்டை பார்த்துக்கூடிய ஒரு நபர் நீதிமன்றம் வர முடியல. ஸோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சொன்னதும் அண்ட் தென் வந்து கோர்ட்டோட பவரை யூஸ் பண்ணி வாரண்ட்டை கேன்சல் பண்ணதும், ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலி இந்த கேஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பர்சனுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெயிலபிள் வாரண்ட், ஒருத்தருங்க வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பட் அவங்களால வர முடியாத ஜஸ்டிஃபிகபிள் சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். இந்த பர்டிகுலர் கேஸோட டீட்டெயில்ஸும் அதான் நடந்திருக்கு. ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அண்ட் தென் வந்து தே ஹவ் காட் த அலோவ்டு பை த பிட்டிஷன் அண்ட் தென் இட் இஸ் காட் மூட். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டாக இதில் பார்க்கப்படுது. நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.